ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்டிங்க இந்த சல்வார் பேண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமா இல்லை வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா, இது வந்து நான் ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு டைமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் வாஷில் தான் நான் போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 டைம்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறமும் கிளாத் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ் தான் தரும். ஏன்னா பிகாஸ் இது வந்து உங்களுக்கு வந்து காட்டனு, உங்களுக்கு ஒயிட்டே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. நான் ஒயிட்டு தான் போட்டு நான் பிக் எடுக்கிறேன். உள்ளார எந்த பேண்ட்டுமே எதுவுமே யூஸ் பண்ணலை. நார்மலாக ஒரு சல்வார் பேண்ட் மட்டும் வியர் பண்ணால் எப்படி இருக்குமோ அதோட ரிவ்யூ தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் டவுட் இருந்துச்சோ அவங்கெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். கலர் ஆப்ஷன்ஸும் நிறையாவே இருக்குது. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டோ இல்லை வந்து ஸ்டிச் அவுட் ஆகுதோ எதுவுமே கிடையாது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாஷர் அண்ட் ட்ரையர் ரெண்டுலேயுமே போட்டு தான் நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ வந்து ஸ்டிச் அவுட் ஆகுறதோ வந்து ஷிங்க் ஆகுறதோ எதுவுமே கிடையாது. ஸோ அதாவது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப வந்து ஒரு அயனிங் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஆஃப் காட்டன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இதாக இருக்கும். நீட்டாக அயன் பண்ணி போட்டிங்கன்னா இதாக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் எடுக்கணும் எப்படி இருக்கணும்னு காட்டுறதுக்காக வந்து நான் அப்படியே வியர் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? தேங்க்யூ.